ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான காலிஃப்ளவர் 65 வீட்லேயே ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி ரொம்பவே டேஸ்டியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த 65 செய்கிறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் ரொம்ப சின்னதாக இல்லாமல் இந்த சைஸில் கட் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் போட்டு நல்லா அது மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் போகும். இது நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி இருந்தது அப்படின்னா இது மசாலா சரியாக ஒட்டாது. இது மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மசாலாக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் 8 பல்லு பூண்டு, 4 துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு அகலமான பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம், சேம் குவான்டிட்டி. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், நார்மல் ரெட் சில்லி பவுடரும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. புளிக்காத கெட்டியான தயிரை ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சில பேர் காலிஃப்ளவரை நல்லா கொதிக்க விட்டு வடிகட்டி அதுக்கப்புறமாடி சில்லி போடுவாங்க. அப்படி செய்யும்போது நமக்கு ரொம்ப கிறிஸ்பியாக கிடைக்காது. அதனால் நம்ம சுடு தண்ணியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போது மைதா மாவு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சீரக பவுடர், 1 டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. இது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாட்டவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போது எல்லா காலிஃப்ளவரும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அகலமான பாத்திரத்தை எடுத்தால் தான் இது மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு சௌகரியமாக இருக்கும். எல்லா பக்கத்துலேயும் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கோட்டாயிருந்தா ஓகே. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லா காலிஃப்ளவரையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான கிறிஸ்பியான காலிஃப்ளவர் 65 பாருங்கள், நல்லா பொரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக ரெடி ஆயிருக்கு அப்படின்னு. நல்லா ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரியே, கடையில் வாங்குற மாதிரியே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும். மசாலா பாருங்கள் எல்லா பக்கம் ரொம்ப அருமையாக கோட்டாயிருக்கு.
சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ.